வணக்கம் பானு. அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்ததில் இருந்தே தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்த வண்ணம் உள்ளன. மிக அவசரமாக குறைந்தபட்ச தேவையை கூட நிறைவேற்றப்படாமல் இந்த பேருந்து நிலையம் திறந்ததால் பயணிகள் அவதி அடைந்து வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது குடிநீர் குடிப்பதற்கு கூட பயணிகள் கடும் அவதி அடைந்து வருவதாக அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தண்ணீர் குடிப்பதற்காக பல்வேறு இடங்களில் சுற்றி அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டி வைத்திருந்தாலும் ஒரு இடத்தில் கூட தண்ணீர் குடிப்பதற்காக டம்ளர்கள் வைக்கப்படாமல் இருப்பதால் பயணிகள் தண்ணீர் எப்படி குடிப்பது என தெரியாமல் தவித்து வருகின்றனர். அதாவது தண்ணீர் கூட குடிப்பதற்கு என்ன செய்வது என தெரியாமல் பொதுமக்கள் தங்களிடம் உள்ள ஏதேனும் தண்ணீர் பாட்டில் அல்லது பிளாஸ்க் மூடி போன்ற பொருட்களை உபயோகித்து தண்ணீர் பிடித்து குடிக்கும் நிலைதான் தற்போது உருவாகி உள்ளது. இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்களாகிய பஸ்ஸில் பயணம் செய்யும் பயணிகள் அவதி அடைந்து வருகின்றனர். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதே போல் பேருந்து நிலையத்தில் செல்ல வேண்டும் என்றால் டிஜிட்டல் பேமெண்ட் எதுவும் கிடையாது. பணம் இருந்தால் மட்டுமே பேருந்தில் பயணிக்க வேண்டிய நிலை உள்ள நிலையில் அடிப்படை தேவையான பணம் எடுக்கும் கருவி, அதாவது ஏடிஎம் மிஷின் கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இல்லாதது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிக முக்கிய வசதியாக இருக்கக்கூடிய ஏடிஎம் வசதி இல்லாதது பொதுமக்களிடையே ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பணம் எடுக்க வேண்டும் என்றால் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே பயணிகளின் தேவைகளை அறிந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே பயணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.